Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா as usual ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் குக்கீஸ். ஸோ நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ் அண்ட் வந்து மில்க் ஷேக்லாம் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக்கீஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற குக்கீஸ்க்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நான் மிக்சர் ஜாரில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பட்டர் வந்து உங்கள்கிட்ட சால்டட் பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா அது குக்கீஸுன்றதுனால சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஸோ இதையும் இது கூட போட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை கூட வந்து நீங்கள் வந்து வாட்டர் வந்து அவ்வளோவா ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் வேணும்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மைதா யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி கூட கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பவுடர் சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணால் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து போய் பிளெண்ட் ஆகாது, அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். ஸோ அந்த சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடாவும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் தான். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்ட் தோவாக வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து வாட்டரோ இல்லை மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மாய்ஸ்டருக்காக நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாய்ஸ்டரே வந்து போதும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிசையும் போது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாய்ஸ்டர் வந்து எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிக்கும். ஸோ சூப்பராக வந்து நீங்கள் எதுவுமே ஒரு சொட்டு கூட வாட்டர் ஆட் பண்ணாமல் உங்களோட தோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து உங்களோட மாவு வந்து வந்திருக்கணும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நான் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட பிஸ்கெட்ஸ் எந்தெந்த ஷேப்பில் வேணும் அப்படின்றது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ நான் அஸ் யூஷுவல் வந்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு என்னோடய உள்ளங்கையால் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 2 உள்ளங்கையை வச்சு நல்லா வந்து விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து உருட்டிக்கிறேன். ஸோ அப்படி உருட்டும் போது என்ன பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கீஸ் வந்து ரொம்ப வந்து வெடித்து போகாமல் இருக்கும். ஸோ இல்லைனா ரொம்ப நிறைய கிராக் விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம குக்கீஸ் வந்து சாப்பிடும்போது. ஸோ ரொம்ப கிராக் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் என்னோடய 2 உள்ளங்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு நார்மல் ரவுண்ட் ஷேப் தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்றும் பெருசாக புதுசாக வந்து ஷேப்லாம் வந்து நான் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் இந்த மாதிரி ஓரளவுக்கு விரிசல் இல்லாத மாதிரி பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட எல்லா குக்கீஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன டாப்பிங் வேணாலும் போட்டுக்கலாம். ஈவன் வந்து ஆல்மண்ட், கேஷ்யூ நட், பீனட்ஸ் இல்லை சாக்கோ சிப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து கடாயில் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அவனில் செய்யலை. ஸோ கடாயில் செய்யறதுக்காக நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட் வந்து கீழே ஆட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு கப் வச்சுருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குக்கீஸை வந்து இதில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்டாக வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ் கிட்டக்குள்ளே நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ எனக்கு கரெக்டாக 25 மினிட்ஸ் தான் வந்து ஆச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்பான ஈவினிங் ஸ்நாக்கான குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்லேயே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இதை வந்து கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்னா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிக்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் கீழே கொடுக்கல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் டேக் பண்ணி விடுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோட பார்க்க வரேன். ஸோ அன்டில் தென் பாய்.